ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ப்ரைஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன ஸ்டோரி தெரியுமா? மான் ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாத்துக்கும் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும்ல. சரி வாங்க இன்னைக்கான ஸ்டோரி என்னன்னு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காட்டில் ஒரு பெண் மானும் ஆண் மானும் இருந்ததுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ரெண்டுத்துக்கும் தண்ணி தாகம் எடுத்துச்சான். தண்ணி தாகம் எடுக்கும்போது அப்போ அவங்க ரெண்டும் தூரத்தில் ஒரு தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு அதுங்க போய் குடிக்க போச்சான். ஆண்மான் சரி பெண்மான் குடிக்கட்டும்னு வெயிட் பண்ணிச்சான். ஆனால் பெண்மானும் சரி ஆண்மான் குடிக்கட்டும்னு வெயிட் பண்ணிச்சான். ரெண்டும் அப்போ பேசிக்கிட்டான், சரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா குடிக்கலான்னு. ஆனால் ரெண்டும் குடிக்கவே இல்லையா. ஒருத்தர் தாகத்தோட விட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பை வச்சிருந்த காரணம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மான் ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், அன்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக நம் ஜீவன் குடிக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவர் இடத்திலும் இல்லை. யோவான் 15:13 சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட பிறந்தவங்க அண்ணா தங்கச்சி, அக்கா தங்கச்சி, அக்கா தம்பி, அண்ணா தம்பின்னு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் அவங்கக்கிட்டேயும் நம்ம சண்டை போடாமல் அன்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இந்த மான்ங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துச்சோ அதே போல் நம்மளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். விட்டு கொடுக்கும் போது அந்த அன்பு நமக்கு இன்னும் அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சிப்ளிங்ஸ் கூடயும் நீங்கள் சண்டை போடாமல் ஒத்துமையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? அன்பில் ஏசப்பா, இந்த நாள் தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க எப்படி அன்பாக இருக்கணும்னு ஏசப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் ஒருவருக்குள்ளேயும் அன்பாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனல்ல நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னொரு வசனத்தோடு சந்திக்கிறோம். until then நான் ஜெட்ஸி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் a nice day.